அண்மை செய்தி. சென்னை கிண்டி அரசு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவருக்கு கத்திக்குத்து ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேரிடம் விசாரணை மேற்கொள்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அரசு மருத்துவர்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் சென்னை கிண்டியில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் துறையில் மருத்துவராக பணிபுரிந்து வரக்கூடிய பாலாஜி என்பவர் இன்று காலை புறநோயாளி பிரிவில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்திருந்த நிலையில் திடீரென வந்த சுமார் 25 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரது முகம் மற்றும் கழுத்து பகுதியில் சரமாரியாக குத்தியதில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த மருத்துவர் அதே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு முதல் மருத்துவருடைய கண்காணிப்பில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் முதல் தளத்தில் இருந்து அங்கிருந்து தப்பியோடிய அந்த நபரை அங்கிருக்கக்கூடிய நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பிடித்து விசாரணை செய்ததில் ஏற்கனவே சிகிச்சையில் இருந்து வந்த அந்த கத்தியால் குத்தப்பட்ட நபரின் தந்தை இறந்ததன் மருத்துவராலேயே காரணம் அப்படி என்ற ஒரு காரணத்தினால் இந்த செயலில் ஈடுபட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் கிண்டி காவல் உதவி ஆணையர் விஜயராமுலு மற்றும் காவல்துறையினர் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்திருந்த பொழுது தொடர் விசாரணையானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இங்கு பிடிபட்டிருக்கக்கூடிய அந்த நபர்களில் ஒருவரின் தந்தை இதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது மருத்துவ சிகிச்சையில் இருந்தது போது இந்த மருத்துவர் தான் அவருடைய உயிரிழப்புக்கு காரணம் என நினைத்துக் கொண்டிருந்த நபர் பழி வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த செயலில் ஈடுபட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர் அந்த நபர் காவல்துறையினரால் பிடிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவருடைய கண்காணிப்பில் இருந்து வருவதாகவும் ஏற்கனவே இது போன்ற பல்வேறு சம்பவங்களில் தமிழகத்து முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மற்றும் அரசு மருத்துவமனை சார்ந்த ஊழியர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென அரசு மருத்துவமனைக்குள் புகுந்திருந்த நபர் ஒருவர் அரசு மருத்துவரை கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் புறநோயாளி பிரிவுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் சற்று இன்னும் உள்ளே அனுமதிக்கப்படாமல் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. தொடர் மருத்துவர்கள் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சலசலப்பை நீக்குவது மட்டுமல்லாமல் எந்த விதமான அந்த நபர் இது போன்ற ஒரு பழிக்கு செயல் ஈடுபட்டிருந்தார் என்பதை குறித்தும் கிண்டி போலீசார் அந்த நபரிடம் விசாரணை நடத்தப்பட்டு தொடர் விசாரணையின் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி வினோத்.